இந்த மெய்சிலிருந்த அரசன் இந்த சிவபெருமானுக்கு ஒரு ஆலயத்தை நிர்வாகம் செய்கின்றான். அந்த ஆலயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மதுரை மீனாட்சி ஆலயம். சிவனுக்காக கட்டப்பட்ட ஆலயம். 99 யாகம் செய்தது. அப்போ திடீர்னு 99 யாகம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ அங்கேருந்து வானத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி ஒண்ணு வெடிக்குது. பார்த்தா சிவபெருமான். நீங்க நினைப்பீங்க சிவபெருமான் வரல. யார் ஒருவர் தொடர்ந்து 90 முறைக்கு மேல் அஸ்வமேத யாகத்தை செய்கிறாரோ அவருக்கு தெய்வமே கடவுளே வந்து குழந்தையாக பிறக்கும் என்பது ஐதீகம். அப்ப நம்ம எப்படி போன கதையில் நம்ம மலையஜ்ஜுவ பாண்டியனுக்கு எப்படி ஒரு வீரனுக்கு சிறந்த ஒரு துணையாக சோழ இளவரசியை தேர்ந்தெடுத்தார்களோ அது போல மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மீனாட்சிக்கு அற்புதமான ஜோடி, அற்புதமான பேர்னா அது நம்ம சொக்கநாதர் தான். ஏன் அவருக்கு சொக்கநாதர்னா, டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தஞ்சை கிருஷ்ணன் சார் வந்திருக்காங்க. அவர்கிட்ட மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி யாருக்கும் தெரியாத நிறைய சில பல ரகசியங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் சார். நம்ம போட்ட முருகன் வீடியோ வந்துட்டு பல பேருடைய வாழ்க்கையை நிறைய மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் மூலிமா நிறைய விஷயங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தொடர்ந்து இப்போ நம்ம அடுத்ததாக பேச போகிறது, இப்போது சித்திரை திருவிழா வருது அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி இது வரைக்கும் யூடியூப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிற தகவல் வந்துட்டு யாருக்குமே தெரியாத ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். மீனாட்சி அம்மன் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு உலகை ஆளும் முதல் பெண்ணரசி அவள் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பிறக்க முக்தி திருவாரூர், தரிசிக்க முக்தி சிதம்பரம், நினைக்க முக்தி திருவண்ணாமலை, இறக்க முக்தி காசி. ஆனால் மதுரைன்னு சொன்னாலும் முக்தி, மதுரைன்னு யாராவது சொல்றத கேட்டாலும் முக்தி. அப்ப மதுரைன்னு சொல்லக்கூடிய இந்த ஊர் எப்பேற்பட்ட ஊர்? மதுரம் நிறைந்த மரங்களால் சூழப்பட்ட ஊர். ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு வரலாறே மக்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு போய் சென்றடையணும். இந்த நாட்டை கடம்பவனம் அப்படின்னு அழைக்கிறாங்க. கடம்பவனவாசினி அந்த அம்மாவுக்கு பேர். இந்த கடம்பவனத்துல சிவபெருமான் ரொம்ப ஆதிநாதரா, ஆதி சுயம்பு மூர்த்தியா இருக்காரு. அப்ப தனஞ்சயன் அப்படிங்கிற ஒரு வியாபாரி எல்லா பொருளையும் வித்துட்டு இரவு பொழுதுல அவன் வீட்டை வந்து அடைஞ்சிருவான். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து இவனுடைய பொருள் வந்து விற்பதற்கு தாமதமானதுனால தனஞ்சயன் வந்து தாமதமா அந்த காட்டுப்பகுதியில் நோக்கி வரான். திடீர்னு அவன் கண்களை நம்பவே முடியல. உடைய தங்கமும் வைரமும் ஜொலிக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ள ஒரு பிரம்மாண்ட ஒரு வெளிச்ச சூழம். அந்த வெளிச்சத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியில போய் தனஞ்சயன் பார்க்கிறான். மேலேருந்து 33 கோடி தேவர்கள்லாம் அப்படியே இறங்கி வராங்க. பார்த்தா அன்னைக்கு மகா சிவராத்திரி. அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆதி சிவனுக்கு பூஜை செய்து விட்டு அப்படியே மேல ஜோதிஸ்வரமும் போயிட்டாங்க. இதை பார்த்த இவனுக்கு தான் மட்டுமே அனுபவித்த அந்த காட்சியை தான் மட்டுமே அனுபவிக்கலாம். ஆனா அதை மட்டும் இல்லாம அன்னைக்கு மணலூர் அப்படிங்கிற பகுதி ஆட்சி செய்யக்கூடிய, இந்த மணலூர் என்ற பகுதியை ரொம்ப சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்யக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மன்னராக இருக்கக்கூடிய இந்த அரசன் கிட்ட போய் சொல்றாங்க. இந்த அரசன் இந்த காட்சியை பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த மக்கள் எல்லாம் ஓடி வராங்க. பார்த்தா அங்க அரசன் அந்த காட்சியை பார்க்கிறார், வியந்து போறாரு. பார்த்தா நாகம் புடைசூழ, பசுமாடு தன்னுடைய பாலை பீச்சி அடிக்க, இந்த காட்சியை பார்த்த அரசன் அப்படியே மெய்சிலிருந்து போயிட்டான். இந்த மெய்சிலிருந்த அரசன் இந்த சிவபெருமானுக்கு ஒரு ஆலயத்தை நிர்வாகம் செய்கின்றான். அந்த ஆலயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மதுரை மீனாட்சி ஆலயம். சிவனுக்காக கட்டப்பட்ட ஆலயம். இன்னைக்கு நம்ம வந்து மீனாட்சியை வந்து உயர்ந்து சொல்லிட்டு சொக்கநாதரை நம்ம கொஞ்சம் இது பண்ணி சொல்றோம்னா, சொக்கநாதருடைய மகிமைகளை மதுரை மக்கள் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அனுபவிப்பாங்க. இப்படி அந்த சிவபெருமானுக்கு அற்புதமாக ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டான். இந்த ஆலயம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை வைத்து அப்படியே பின்புறமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தை உருவாக்குகின்றான். அந்த நகரம் தான் மதுர மரங்களை சூழப்பட்ட நகரம். அதனால் அதற்கு மதுரை, மதுராபுரி என்ற ஒரு பெயர் வருது. அப்ப ஊருக்கு முன்னால பிறந்த இந்த கோயில். ஆமா. இந்த அரசனுக்கு அற்புதமான சேவை செய்ததால இறைவனுடைய அற்புதமான ஒரு தன பாக்கியம் கிடைக்குது, குழந்தை செல்வம். அற்புதமான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த குழந்தை தான் இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கக்கூடிய மலையத்துவச பாண்டியன். சீரும் சிறப்புமோட அந்த குழந்தை வளர்க்கப்படுறான். எல்லா கலைகளையும் சிறந்து விளங்குறான். இப்பேற்பட்ட கலைகளை சிறந்து விளங்கிய இந்த அரசனுக்கு இப்பேற்பட்ட கலையில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கணுங்கிறப்போ சோழவள நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதம் தெய்வமாக இருக்கக்கூடிய காஞ்சனா தேவியை திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்ப பாண்டியர்களும் சோழர்களும் இன்னைக்கு நம்ம சொல்றோம் பாண்டியர்களும் சண்டை போட்டு இருக்காங்க. அந்த காலத்துல இருவரும் அப்படி ஒரு ஒற்றுமையாக இருந்த ஒரு காலகட்டத்தில் பாண்டியருடைய மகன் மலையத்வஜனுடைய அந்த மலையத்வனுக்கும் இங்கே சோழ இளவரசியான காஞ்சனா தேவிக்கும் திருமணம் நடைபெறுது. இந்த ரெண்டு திருமணம் நடந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக அந்த வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அந்த வேளையில் இவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கவே இல்லை.
ஏன்னா இவ்வளோ நமக்கு இறைவனுடைய எல்லா கருணும் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா புத்திர பாக்கியம் மட்டும் நமக்கு இல்லையே அப்படின்னு ஒரு மனம் வேதனை அடைகின்ற பொழுது இவர்களுடைய குல குருவான அகத்தியரிடம் சென்று கேட்கிறாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி. அதற்கு அவர் சொல்றாரு, இதற்கு நீங்கள் அற்புதமான ஒரு யாகத்தை செய்ய வேண்டும். அப்ப இந்த குலசேகர பாண்டியனுடைய மகனான இந்த மலையஜுவ பாண்டியன் என்ன யாகம் செய்ய வேண்டும் என்று அகத்தியரிடம் கேட்ட பொழுது அவர் அஸ்வமேத யாகத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அஸ்வமேத யாகம்ங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. பிரம்மாண்ட பொருட்செலவை ஏற்பாடு, இந்த உலகமே பிரமிக்கக்கூடிய அளவிற்கு அந்த யாகத்தை செய்ய வேணும். அவன் 1 செய்யல 2 செய்யல 10 செய்யல 20 செய்யல 50 செய்யல 60 செய்யல 70 80 90 91 92 93 99 யாகங்களை செய்யறான். 99 யாகம் செய்தது. அப்போ திடீர்னு 99 யாகம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ அங்கேருந்து வானத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி ஒண்ணு வெடிக்குது. பார்த்தா சிவபெருமான் நீங்க நினைப்பீங்க, சிவபெருமான் வரல, தேவேந்திரன் இறங்குறான். தேவேந்திரன் இறங்கி, ஏன்பா எதுக்குப்பா இப்பேற்பட்ட ஒரு யாகத்தை செஞ்சுட்டு இருக்க, நீ செய்ய வேண்டிய யாகம் அஸ்வமேத யாகம் கிடையாது, நீ புத்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக புத்திர காமேஷ்டி யாகம் செய்யணுங்கிறான். இவனுக்கு அப்படியே மனசு உடைஞ்சிருது. 99 யாகம் நான் செஞ்சுட்டேன், இப்ப இவர் சொல்றாரே அப்படின்னா நீங்க அப்ப எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம். தேவேந்திரன் சொல்றாருன்னு சொன்னா இந்த இடத்துல அகத்தியரே ஒரு மிகப்பெரிய தவ முனியாச்சே, அவருக்கு இந்த விஷயம் தெரியாதானா? இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யார் ஒருவர் தொடர்ந்து 90 முறைக்கு மேல் அஸ்வமேத யாகத்தை செய்கிறாரோ அவருக்கு தெய்வமே கடவுளே குழந்தையாக பிறக்கும் என்பது ஐதீகம். அப்ப இவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த இந்த மலையஜுவ பாண்டியனுக்கு கடவுளே குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பதற்காக அவர் எதுவுமே சொல்ல அப்படி டைவர்ட் பண்ணிவிட்டார். இப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், 99வது யாகம் வரை எதற்காக இந்த இந்திரன் பொறுத்திருக்க வேணும் அப்படின்னா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு கேட்டா, யார் ஒருவன் 100 முறை தொடர்ந்து அஸ்வமேத யாகத்தை செய்கிறானோ அவன் தான் அடுத்த தேவேந்திரன். தன்னுடைய பதவி பறிபோகி விடும் என்ற பயத்தில் 99வது யாகத்தில் வீழ்ந்து இவருக்கு இந்த யாகத்தை சொல்கிறார். கடைசியாக இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தையும் இவங்க செய்யறாங்க. செஞ்சு அன்னைக்கு 99வது யாகம் முடிஞ்சு 100வது யாகம் செய்ய போறப்பதான் இவர் தடுத்து ஆட்கொண்டு, இனிமே இந்த யாகத்தை நீ செய்யக்கூடாதுப்பா, ஏன் செஞ்சா தன்னுடைய பதவி போய்விடுமே என்பதற்காக இவங்க தடுத்து ஆட்கொண்டுட்டு நீ புதிதாக ஒரு யாகம் செய். அந்த யாகத்தோட பேரு தான் புத்திரகாமேஷ்டி யாகம். இந்த யாகத்தை யார் செஞ்சிருப்பான்னு ராமாயணத்துல தசரதன் செஞ்சிருப்பார். அப்பதான் ஒரு பாயாசம் வரும், அந்த பாயாசத்தை எடுத்து 4 பேரும் உண்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சி எல்லாம் பார்க்கலாம். ராமர் பிறந்தாரு. ஏன்னா ஒரு பாயாசத்தை கரண்டி எடுத்து சாப்பிட்டப்ப கௌசல்யா சாப்பிட்டாங்க, ராமர் பிறந்தாரு. கௌசல்யா ஒரு கையும் கைகேயி ஒரு கையும் கொடுத்து 2 கை சாப்பிட்டதுனாலதான் லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறந்தான்னு நம்ம அந்த செய்தியெல்லாம் பார்த்திருப்போம். அது போல இந்த புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சு அந்த முடிவுல அக்னி ஜுவாலை வெடித்து அப்படியே கண் குளிர கிடக்கூடிய ரத்னாளிகை சூடினாள், தங்க பல்லக்கு ஆடினாள், வைரமணிகள் ஜொலிக்கவே முத்து எங்கும் கொளிக்கவே அழகு தேவதையாக நின்றாள் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள்லாம் சொல்லுது. ஒரு எழில் கொஞ்சம் ஒரு குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தையா பட்டுப்பாவாடை உடுத்தி முத்து அணிகலன்கள்லாம் சூடி அப்படியே அந்த குழந்தை தத்தி ஏன்னா பிறந்த குழந்தையாச்சே, தத்தி ஓடி காஞ்சனாவோட மடியில உட்கார்ந்து, யார் காஞ்சனை? பட்டத்து இளவரசின்னு சொல்லக்கூடிய மகாராணியான அந்த காஞ்சனோட மடியில உட்கார்ந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறப்ப காஞ்சனைக்கு இருக்கக்கூடிய அந்த மனவேதனை, ஏன்னா எல்லா தாயாருக்கும் ஒரு குழந்தை பிறந்து நம்மளே அம்மானு கூப்பிட்டுறாதா அப்படின்னு ஒரு ஏக்கம். இதுல அந்த காஞ்சனாக்கு நீங்க சொல்றீங்களே அம்மானு கூப்பிடுறான்னு, இந்த காஞ்சனைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த காஞ்சனா முற்பிறவியில் தேவஹன்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரோடைய மகனாக இருக்கிறாள். இந்த மகளுடைய வேலை என்னன்னா, அவன் மிகப்பெரிய ஒரு விமானம், இன்னைக்கு எப்படி விமானம் வச்சிருக்காங்களோ அன்னைக்கு ஒரு புஷ்பக விமானம்னு சொல்லுவாங்க. இந்த புஷ்பக விமானத்துல ஏறி இவங்க ஒவ்வொரு பயணமா மேற்கொள்வாங்க. அப்ப போன ஜென்மத்துல காஞ்சனமாலை என்ன பண்றா, தன்னுடைய அப்பாவோட எல்லா இடத்துக்கும் போய் பறக்கிறா. அப்படி பறக்கிறப்ப அன்னைக்கு மதுரையில இருக்கக்கூடிய மதுரை காளினா எனக்கு எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த காட்டு வழியா போறப்ப அந்த காளியினுடைய அழகுல மெய் சிலிர்த்த இருவரும் அங்கே இறங்கி பூஜை செய்து வழிபடுகிறாங்க. இந்த காஞ்சனையோடைய போன ஜென்மத்துல இருந்த இவளுக்கு இந்த காளியை விட்டு வர மனதில்லை. அந்த காளி கிட்டே உட்கார்ந்து என்ன பண்றா, தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. தபஸ் பண்ணி அந்த தபஸினுடைய முடிவில் என்ன கேட்கிறா, அம்மா எனக்கு அடுத்த பிறவியில நீ எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் அப்படின்னு வர கேட்டிருக்கணும். அவ கேட்கல. மாடப்புற காளி தான் இப்போ கேட்கல. எனக்கு நீ குழந்தையாக பிறக்க வேண்டும்னு கேட்காம நீ எனக்கு குழந்தையாக கிடைக்க வேண்டும்னு கேட்டுறான்.
இன்னைக்கு நம்ம சாமி கிட்ட போயிட்டு என்ன வேண்டோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேரு சாமி கிட்ட போய் மெய் மறந்துடுறாங்க. மெய் மறந்து அவங்க கேட்கிற அந்த வேண்டுதல்கள் கூட இன்னைக்கு நிறைய பேர் வேண்டுதல் வேண்டிட்டு இருக்கோம் சாமி கிட்ட போயிட்டு கூட நம்ம சரியாக உச்சரிக்கணும். சரியா உச்சரிக்காட்டி என்ன பிரச்சனைன்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல சிலம்பு திருடிய கல்வனை கொண்டு வான்னு சொல்றதுக்கு பதிலா கொன்றுவான்னு சொல்றதாக இருக்கட்டும், நித்திய வாழ்வுத்தா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சூர்பன் சொல்லக்கூடிய கும்பகர்ணன் நித்திரை வாழ்வுத்தான சரஸ்வதி கேட்டு நித்திரைனா தூக்கத்தை கொடுத்ததாக இருக்கட்டும். இப்பேற்பட்ட அந்த வேண்டுதல் கூட நம்ம சரியாக உச்சரிக்கணும். அன்னைக்கு போன ஜென்மத்துல எனக்கு குழந்தையா நீ பிறக்க வேண்டும்னு சொல்றதுக்கு பதிலா குழந்தையா கிடைக்க வேண்டும்ங்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய நாடகங்கள் நிகழ்த்தி கிடைக்க வச்சாங்க. இல்லாட்டி என்ன பண்ணிருப்பாங்க, பிறக்கவே வச்சிருப்பாரு. அப்ப இவ்வளவு அற்புதங்களையும் கடந்து இந்த குழந்தை பிறக்குது. இந்த குழந்தையை பார்த்தால் இந்த குழந்தைக்கு 3 ஸ்தனங்கள், 3 மார்பகங்கள். இதை பார்த்து ரொம்ப மனம் முடிந்து போறான். இப்ப வானத்திலிருந்து ஒரு குரல் எழும்புகிறது, நீ பயப்படாதடா, நீ ஆண்மகனை போன்றே இந்த குழந்தையை வளர், ஆண்மகனை போன்று சகலவிதமான கலைகளையும் சொல்லி கொடுத்து வளர என்று இந்த குழந்தை தனக்கு ஏற்ற தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு துணையை பார்க்கிறாளோ அன்று இவளுடைய 3வது ஸ்தனம் மறைந்து போகும். நீ இந்த 3 ஸ்தனம் நினைச்சிட்டு இருக்க, இந்த 3 ஸ்தனம் வேற எதுவும் கிடையாது, இயல் இசை நாடகம்னு. அதனாலதான் இன்னைக்கு மதுரைன்னு சொன்னாலே மனமெங்கும் தமிழ் மணக்குது. அப்ப இது எல்லாவற்றிற்கும் இந்த வரலாறு கேட்கிறவங்க இப்படி மெய் செலுத்து போயிருப்பாங்க. அந்த அளவிற்கு ஆச்சரியமூட்டக்கூடிய வரலாறாக இருக்கிறது. இப்படி இந்த குழந்தை வளர்ந்து சகலவிதமான கலைகளையும் அத்துப்படியாக இருக்கிறா. இன்னைக்கு தான் சொல்றாங்க பெண்கள் எங்க பொண்ணு கும்ஃபு போறா, என் பொண்ணு கராத்தா போறா. ஆனா சகலவிதமான மழு, கள்ளு, கோடாரி, வில், சக்கரம், ஆயுதம், தொடைன்னு சொல்லி தெரியாத கலைகளே மீனாட்சிக்கு இல்லை. எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கொள்கிறாள். இவளுக்கு பிறந்த பொழுது இவளுக்கு பெற்றோர் வைத்த பெயர் அங்கையர்கண்ணி. ஆனா இவளுடைய கண்கள் மீன் போன்று இருப்பதால் பின்னாளில் இவளுக்கு மீனாள் என்று ஒரு பெயர் வந்தது. பின்னால் இவள் எல்லா உலகத்தையும் ஆட்சி செய்ததால், மீன் ஆட்சி செய்ததால் இவளுக்கு மீனாட்சி என்ற ஒரு திருநாமமும் வந்ததாக நம்ம வரலாறு சொல்லலாம். இப்படி எல்லாவற்றையும் சூடிவிட்டு இப்ப நம்ம ஒரு கலையை கத்துக்கிறோம்னு சொன்னா, இன்னைக்கு பரதம் கத்துக்கிறோம்னா அரங்கேற்றம் பண்ணி பார்க்கிறோம், மற்ற கலைகள் கற்றுக்கிறோம், பொதுமக்கள் கிட்ட சாதனை பண்ணி காக்கிறோம். அது போல மீனாட்சியினுடைய கலைகள் எல்லா விதமான சகல விதமான கலைகளையும் கற்றுக்கொண்ட இந்த அங்கையர்கண்ணி இந்த எல்லா கலைகளையும் அரங்கேற்றம் செய்வதற்காக போர்க்களத்திற்கு இறங்குகிறாள். அவள் பட்டத்து ராணியா சூடிக்கொள்ளணும்னா முதல்ல என்ன பண்ணணும், திக்விஜயம் மேற்கொள்ளணும். இந்த நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப 28ஆம் தேதி மீனாட்சியினுடைய சுப முகூர்த்தம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி அம்மா என்ன பண்றாங்க, பட்டத்து இளவரசியா இருக்காங்க. அப்ப திக்விஜயம் போர் காட்சியெல்லாம் மதுரை மக்கள்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டமா கொண்டாடக்கூடிய நம்ம சித்திரை திருவிழாவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த திக் விஜயத்துல அம்பாள் போரிடுற எல்லா இடத்துலயும் வெற்றி தான். இந்திரன்ட்ட போறா, இந்திரன் முடிய வெண்டுட்டு வந்துடுறா. குபேரன்ட்ட போறா, குபேரன் செல்வங்களை உடைத்து விட்டு வராள். சந்திரன் போறாள், சந்திரனுடைய நிலவை பிடுங்கி கொண்டு வந்து தன்னுடைய அந்தப்புறத்தில் வைக்கிறாள். சூரியன் கிட்ட போறா, சூரியனுடைய ஒட்டுமொத்த வெப்பத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய கஜானாவில் வைக்கிறார். இப்படி எங்க போனாலும் நவ கிரகங்களையும் ஆட்டி வைக்கிறார். நவகிரகங்களே ஒரு கிட்டம் பயந்துருது, ஐயோ இவ கிட்ட மாட்டிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்றப்பதான் நவகிரகங்களுடைய அரசனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் சொல்றான், நம்ம சுவாமி இருக்கின்ற பொழுது இதற்கெல்லாம் பயப்படவே வேணாம். அப்ப எல்லாவற்றையும் சூடிக்கொண்டு இன்னைக்கு நம்ம கேட்கிறப்ப மதுரையின் முதல் அரசி, உலகத்தின் முதல் பெண்ணரசின்னு சொல்ற அளவிற்கு அவ எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, உலகின் முதல் பெண்ணரசி, மதுரையை ஆளும் மங்கையர்க்கரசி, மக்கள் உள்ளமெல்லாம் கொழுவிருக்கும் மனோன்மணி, எம்பெருமாட்டி திருவாளவாய் உடைய அங்கையர்கண்ணி தடாகை நாச்சியார் வரார் வரார் வரார்னு சொல்ற அந்த குரலை நம்ம கேட்கிறப்பவே நம்ம உடம்புல எப்படி அப்படியே நமக்கு புல்ல அரிக்குதோ, அப்பேற்பட்ட ஒரு ராணியா மகாராணியா படைசூழ வரா. அவளுக்கு ஒரு தோழி இருக்கா, அவ தான் சுமதி. எல்லாத்தையும் ஜெயிச்சாச்சு. இன்னும் அவள் ஜெயிக்காத ஒரே ஒரு பகுதி எதுன்னு கேட்டா கைலாயம் மட்டும்தான். கைலாயத்துக்கு நான் போகணும், நான் ஜெயிக்கணும்னு சொல்லி தன்னுடைய முத்து விதமான தடம் காணம் சொல்லக்கூடிய தரைப்படை, வில்படை, காலாட்படை, கொடிப்படை, புலிப்படை, யானைப்படை எல்லா படைகளோடும் நேரா போயாச்சு. இமயமலைக்கு அந்த சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய கைலாயத்துக்கு போயாச்சு. இப்ப கைலாயத்துக்கு போனோடனே பொதுவா கைலாயத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் பூக்களையும் பன்னீர்களையும் தான் சிவபெருமான் மேல தூவி நம்ம நந்தி பார்த்திருக்கு. ஆனா நந்தி இன்னைக்கு என்ன பாக்குது, கையில குச்சி, மழு, கோடாரி ஏந்திக்கிட்டு பெண்கள் சண்டை போட பார்த்துட்டு, சுவாமி சுவாமி இங்க ஏதோ பிரளயம் நடக்க போகுது சுவாமி, நீங்க எங்களை தடுத்து ஆட்கொள்ளுங்கள் சுவாமி, நந்தி கெஞ்சு கூட அந்த காட்சியை நம்ம பார்க்கணும். அப்ப இவ்வளவு நாளா நம்ம மீனாட்சியினுடைய அந்த எழில் அழகை நம்ம சொல்லிட்டோம். சிவபெருமான் எப்பேற்பட்டவர், அதுவும் கைலாய மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறதையும் கூட நம்மளுடைய கச்சியப்ப சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்றார். அப்படி இந்த சிவபெருமான் காட்சியை சொல்றப்போ, வீரக்கழல் அணிந்த திருவடி, சர்ப்பங்களால் கட்டப்பட்ட புலித்தோல் ஆடை,
திரிபுர மகா சம்ஹாரம் செய்த மழுவை கையில் ஏந்தி அந்த வெந்நீர், அந்த திருநீர் அணிந்த ஒரு அற்புதமான முகம், கழுமலைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான வேங்கை மாலையத்தினுடைய கழுத்துல மாடி இருக்காரு. தலையில மிகப்பெரிய கங்கை நதியும், வலது பக்கம் பிறையும், இடது பக்கம் சந்திரனையும் சுமந்து கொண்டு, நெற்றியிலே ஞான திசைன்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணு, பிறை சந்திரனோடு பார்ப்பதற்கே ஒரு மிகப்பெரிய இளவரசனா, ஒரு மிகப்பெரிய மகாராஜாவா நமக்கு சுவாமி தோன்றுறார். அப்ப நம்ம எப்படி போன கதையில் நம்ம மலையஜ்ஜுவ பாண்டியனுக்கு எப்படி ஒரு வீரனுக்கு சிறந்த ஒரு துணையாக சோழ இளவரசியை தேர்ந்தெடுத்தார்களோ, அது போல மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மீனாட்சிக்கு அற்புதமான ஜோடி, அற்புதமான பேர்னா அது நம்ம சொக்கநாதர் தான். ஏன் அவருக்கு சொக்கநாதர்னா, பார்த்தாலே நம்மை சொக்க வைக்கக்கூடியவர், அதனால அவருக்கு பேர் சொக்கநாதர். இப்பேற்பட்ட காட்சியை இவள் பார்த்த உடனே இவள் கையில் உள்ள அந்த கத்தி கீழ் விழுந்து இவள் கைகளில் தாமரை மலர்கிறது. அப்ப அந்த தாமரை மலர்ந்த உடனே இவளுடைய மூன்றாவது தனம் மறைந்து விடுகிறது. அப்பதான் அவளுக்கே தெரிகிறது இவர்தான் நம்மளுடைய கணவன். அப்படி இந்த காட்சியை பார்த்த உடனே சொக்கனும் மீனாட்சியும் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த காட்சி இன்னைக்கும் வந்து தத்ரூபமா மதுரையில் நடத்தி காட்டுவாங்க. அந்த காட்சியை காண்பதற்கு 1000 கண்கள் வேண்டும் நமக்கு. அப்ப அந்த காட்சியை முதல்ல பார்த்த உடனே மீனாட்சிக்கு இதுவரைக்கும் பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் மீனாட்சிக்கு ஒரு கலையே வராது. அதுன்னு கேட்டா வெட்கம். ஏன்னா அவளுக்கு எப்போதும் கோபம் தான் வரும். இதுவரைக்கும் வராத ஒரு கலை வெட்கம். அந்த வெட்கம் முதல்ல சிவபெருமானை பார்த்து காட்டுறா. சிவபெருமான் சொல்றார், தாயே, இத்தனை நாளா எனக்காக நீ காத்திருந்த, விரைவில் நான் உனக்காக வந்து மங்கள வாழ்வு சூட்டி உன்னுடைய கழுத்துல திருமாங்கலியத்தை நான் சூடுகிறேன்னு சிவபெருமான் வாக்கு கொடுக்க ரொம்ப அழகு ஆர்ப்பாட்டத்தோட இவங்க இறங்கி வந்துட்டாங்க. இந்த மதுரை கல்யாணம் அப்படின்னா என்ன, மற்ற கல்யாணத்திற்கும் மதுரை கல்யாணத்திற்கும் என்ன, அதனால தான் நம்ம சித்திரை திருவிழான்னு கொண்டாடுறோம். தெருவெங்கும் மாக்கோலம், வீடெங்கும் அலங்கோலம். இந்த அழகு நிறைந்த இந்த கோலம் தான் இன்னைக்கு அலங்கோலம்னா தவறான வார்த்தைன்னு சொல்றாங்க. வீடு நிறைந்த அழகு கோலம் அப்படின்னு வீடெல்லாம் இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சு எங்க பார்த்தாலும் சாணிகள்லாம் முழுகி. ஏன்னா என்னாச்சு, மதுரை மாநகரமே பெருமையா சொல்லிக்குதான், எங்க வீட்டு மாப்பிள்ளை தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிக்கின்ற அளவிற்கு வீடெங்கும் பட்டாடைகள் உடுத்தி அந்த சிவபெருமான் வருகின்ற வேளையில எல்லாரும் பூர்ண கும்பாவதி புடிச்சு சிவபெருமானை வரவேற்று அந்த மங்கள கயிற்றை முதல்ல எடுத்து மலையஜ்ஜுவ பாண்டியன், மலையஜ்ஜுவ பாண்டியன் வந்து சிவபெருமானுடைய பரம்பரை பக்தர்கள். ஏன்னா அவங்க அப்பா யாரு, குலஸ்லேசிய பண்ண சொல்லக்கூடிய அந்த குசேல பாண்டியன் தான் முதல்ல கடம்பவநாதரை கொண்டு வந்து கோயிலை கட்டினவங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு சிவபெருமான் மருமகனாக கிடைக்கக்கூடிய இந்த காட்சியில் நம்ம கேட்கிறப்போ அற்புதமான இந்த வைபவத்துல ஆனந்த கூத்தாடினார், அற்புத கூத்தாடினார்னு சொல்லி சிவபெருமான் மங்கள நாணை எடுத்து அவங்க காலத்துல கட்டக்கூடிய இந்த அற்புதமான வைபவம் உலகத்துல நம்ம எத்தனையோ காட்சியெல்லாம் பார்த்திருப்போம். இந்த காட்சியை கண்டிப்பா நம்ம போய் பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா கூட நேயர்கள் இந்த மாதிரியான விஷயத்துல கூட கேட்டு இந்த விஷயத்தை நம்ம பயனடைச்சுக்கணும். அப்ப இந்த விஷயத்தை கேட்பதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டா, இதுவரை யாருக்கெல்லாம் திருமண தோஷம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகியும் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறதோ, அவர்கள் கண்டிப்பாக இந்த சுப முகூர்த்தத்தை நாம் கேட்டாலோ இல்லை பார்த்தாலோ நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் சுப வாழ்வு கிடைக்கும் என்பது மிகப்பெரிய ஐகிகமாக கருதப்படுகிறது. அப்ப இந்த விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம், அடுத்து இந்த விஷயத்தினுடைய மிகப்பெரிய எல்லையாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சியும் சொக்கநாதரும் நேரடியாக காட்சி கொடுக்கக்கூடிய காட்சி. இன்னைக்கு பொதுவா வீட்டுல கேட்பாங்க, உங்க வீட்டுல மதுரையா உங்க வீட்டுல சிதம்பரமா, ஏன்னா உங்க வீட்டுல பெண் உயர்ந்திருக்காங்களா ஆண் உயர்ந்திருக்காங்களான்னு. எல்லாரும் மீனாட்சியை போய் பார்ப்பாங்க. மீனாட்சியை பார்த்து வரத்துக்கே இந்த நாள் முடிஞ்சிடும். சொக்கநாதரை யாரும் பார்ப்பதே இல்லை. ஆனா இந்த திருமணத்தின் பொழுது மீனாட்சியும் சொக்கநாதரையும் அப்படி தம்பதி சமையராக பார்க்கக்கூடிய இந்த திவ்ய காட்சியை பார்த்தாலே நமக்கு முக்தின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஏற்கனவே சொன்ன திருவாரூர், சிதம்பரம், திருவண்ணாமலை, காசின்னு சொல்லிட்டு இருக்க வரிசையில மதுரைன்னு சொன்னாலும் முக்தி, மதுரைன்னு கேட்டாலும் முக்தி என்ற அளவிற்கு மதுரை மாநகரில் எழுந்தருளி மக்களினுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டு மதுரை மீனாட்சியா, அங்கையர் கன்னியா, மனோன்மணியா, திரிபுர சுந்தரியா, காலாட்ச நாயகியா, சாமள வர்ஷினியா, எல்லா விதமான மக்களுக்கும் வேண்டுகின்ற வரங்களை வாரி வாரி கொடுக்கக்கூடிய மதுரையினுடைய வரலாறை தெரிந்து கொண்ட நேயர்கள் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், மதுரைக்கு போகணும். அப்படி இல்லைன்னா இந்த காணொலியை பார்த்துவிட்டு உங்கள் வீட்டிலேயே நீங்க மீனாட்சி நினைத்து மனமுருகி நீங்கள் பூஜை செய்தால் உங்கள் வாழ்வில் சகலவிதமான செல்வங்களும் வந்து சேரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.